இவர்களுடைய களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் நீசமடைகிறது. இந்த 3ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இவர்களுக்கு களத்திரஸ்தானத்தில் நீசம். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த திருமணம்னு வரும் பொழுது நிறைய இடங்கள்ல இவர்களுடைய அம்மாக்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொபோசலே இவர்களுக்கு தவறாக அமைகிறது. இவர்களுக்கு அந்த செவ்வாய்ங்கிறவர் இவர்களுடைய 3ஆம் வீட்டில் நீசம். அது உச்சமானாலும் இவர்களுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உச்சம். அப்போ இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய திறமை, இவர்களுடைய வருமானம், இவர்களுடைய சம்பாத்தியம் அனைத்தையும் தியாகம் பண்ணினால் மட்டும்தான் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நடக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு கணவனா நீ செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சையா அப்படின்னு கேட்டால் அந்த திருமண வாழ்க்கை புஷ் என்று போய்விடுகிறது. ஒருவேளை இது காதலாக இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் இந்த ஃபேண்டசியை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களிடம் சிரித்து பேசி இவர்களை உணர்வு பூர்வமாக மேலும் மேலும் இவர்களுக்கு ஒரு மாதிரி இவர்களை யூஸ் பண்ணி கொள்கிறார்கள். அதன் பிறகு இவர்கள் ஒரு கருவேப்பிலை போல் தூக்கி போடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை.